ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீ நரோத்தம தாஸ் டாக்கூருக்கு ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். விஷய விஷமகதி நாஹி பஜோ பிரஜபதி கிருஷ்ணச்சந்திர சரண சுகசார் स्वर्ग आर अपवर्ग संसार नरक भोग सर्वनाश जन्म विकार. நரோத்தம தாஸ் தன் மனசுக்கு சொல்லிட்டு இருக்காங்க, விஷயங்கள் போகம் புலன் திருப்திக்கு உள்ள ஆசைகள் இங்கே பலன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போது यहाँ प्रजापति कृष्णन की भजने पढ़ना मेरे के कृष्णन के तामरे पादम दा सुखत्तिंदे सारम स्वर्गम என்ன சொல்கிறது, மோக்ஷம், குடும்ப வாழ்க்கை, நரக்கத்திலே கஷ்டப்படுறது, இது எல்லாமே ஒரு மாதிரி கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கு. நித்தியமான ஆத்மீகமான ஆத்மாவுக்கு இதெல்லாம் ஒத்து வராது சொல்லி முடிச்சிருக்காரு. இங்கே முதல்ல விஷயம் 5 விஷயம் கண்ணை வச்சு பார்த்துட்டு இருக்கோம், செவி வச்சு கேட்டுட்டு இருக்கோம், மூக்கு வச்சு சுவாசனை எடுத்துகிட்டு இருக்கோம், வாய் வச்சு பேசிகிட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம், கை காலை வச்சு போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பகவான் சேவையில் போட்டால் பகவான் லோகத்தில் கொண்டு போகும். பகவான் விட்டு வேறு எதிலே போனால் கூட அது ஸ்வர்க்கம் இருக்கலாம், நரக்கம் இருக்கலாம், மோட்சம் இருக்கலாம், எல்லாமே கஷ்டம்தான் கொடுத்துட்டு இருக்கு ஒரு டைப்பு. ஆனந்தம் நம்ம தேடிட்டு இருக்கோம், ஆனந்தம் பகவான் கிருஷ்ணர் தாமரை பாதத்தில் இருக்கு. இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. புரியணும். விஷயங்கள் கிருஷ்ணன் கொடுத்துடணும். கண்ணு வச்சு பகவானுக்கு அழகான ஸ்ரீ விக்கிரகங்கள் படங்கள் பார்க்கறது, செவி வச்சு பகவானுக்கு ஹரிகதா கேட்கறது, ஹரிநாமம் கேட்கறது, வாய் வச்சு பகவானுக்கு புகழ்ச்சி, பகவானுக்கு பிரார்த்தனை, பகவானுக்கு நாமம் செய்கிறது, மூக்கு வச்சு பகவானுக்கு ஆஃபர் பண்ண பூ துளசி இதுக்கு சுவாசனை எடுக்கிறது, கை கால் வச்சு கோயில் போடுறது, பகவான் சேவை செய்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம மேலே மேலே மாறலாம், பகவான் பக்கம் போகலாம். பாருங்க, ஸ்லோகம் படிக்க மாட்டேன். ஸ்ரீமத் பாகவதம் 7வது காண்டம் 6வது அத்தியாயம் 9 முதல் 13 இந்த ஸ்லோகங்களிலே பிரகலாதர் தன் கூட படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. கேளுங்க. வயசு ஒரு 20-25 வரும்போது ஒருத்தருக்கு குடும்ப வாழ்க்கையில் பற்றுதல் வந்துடும். நானும் கல்யாணம் பண்ணணும், எனக்கு இது இருக்கணும். அந்த பற்றுதல் விட முடியாது. எந்த ஆள், நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பக்தர், அவர் அவருக்கு ஊரில் வேறு பக்தருக்கு பார்த்து காம்ப்ளான் ஃபேமிலி, ஹார்லிக்ஸ் ஃபேமிலி சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு 50 வயசு. அப்போ 60 வயசு அவங்களுக்கு பார்த்து கிண்டல் பண்ணுறது. பாருங்கள், அவர் இவ்வளோ வயசாகிருக்கு, எவ்வளோ பற்றுதல் இருக்குது கணவன் மனைவிக்கு. காம்ப்ளான் ஃபேமிலி, ஹார்லிக்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி அந்த பக்தர் 60-65 வயசு. இப்போ அவரே காம்ப்ளான் ஃபேமிலி போல இருக்கார். 2 பேர். அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த பற்றுதல் விடுறது. புலன் திருப்திக்கு ஆசைகள், நம்ம நண்பர், ஃப்ரெண்ட்ஸு,
அவங்களுக்கு கூட உள்ள சம்பந்தம் என்ன டக்குன்னு விட்டுடுவோமா, என் கூட பேசாத சொல்லி, அப்படி இல்லை. பணத்தில் உள்ள பேராசை யார் விட முடியும்? ஊருக்கு கூடுதல் பணத்துக்கு மேலே ஆசை வச்சிருக்கான். எல்லாரும் பணத்துக்கு இது பண்ணிட்டு இருக்கான். வாழ்க்கை பார்த்து நினைக்கல, அது திருடன் இருக்கலாம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் அவன் இருக்கலாம், தொழில் பண்ணிட்டு இருக்கான் அவன் இருக்கு. எல்லாரும் பணம் 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 ஓடிட்டு இருக்கான். அனுபான மனைவிக்கு யார் விடுவான்? மனைவி அனுபவ காட்டிட்டு இருந்தான். சரி இல்லை சொல்லுவான், என்ன அனுபவ காட்டலாம் சொன்னால் டைவர்ஸ் வாங்கிடுவோம். சரி, அனுபவ காட்டினா அனுபவ கணவன் இருந்தால் விட்டுடுவோமா? இன்றைக்கி பெண்கள் நிறைய பக்தர் சொல்லுவாங்க, இருந்தாங்கன்னா போயிடுவாங்க. என்ன கணவன் அனுபவ காட்டலாம் இல்லை, பக்தியில் அவர் எதிர்பார்த்த போல, எதிர்பார்த்த போல இருந்தால் ஞாபகம் இருந்தாலும் நல்லா இருக்கு. குழந்தைகள் மேலே நமக்கு இவ்வளோ பற்றுதல் பாசம் எவ்வளோ இருக்குது. இப்போது இதெல்லாம் பிரகலாதர் சொல்லிட்டு இருக்காரு. அன்பான குழந்தைகள், சகோதரன் சகோதரி, தாய், அம்மா அப்பா, ஒரு நல்ல வீடு, அழகான வீடு இருந்தால், நல்ல தொழில், நல்ல அதிகாரம் இருந்தால், இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் யார் விடுவான்? யாரும் விட மாட்டோம். நல்லதாக இருக்குது வாழ்க்கை. ஒரு பூச்சி எல்லாம் சில்க் வார்ம் சொல்லுவான். கால் வலிக்குது அப்பா, என்ன நினைக்காதுங்க, பயங்கர எனக்கு என்ன சொல்கிறேன், யூரிக் ஆசிட் கூட இருக்குது. விரத்தம் ஒரு நாள் விரத்தம் பண்ண போயிடும் வாழ்க்கை. சில்க் வார்ம் சொன்னால் அந்த பட்டு போடவே அந்த புழு இருக்கல, அது வீடு போடும், தான் அதுக்கு உள்ளே மாட்டிடும். இதே போல் நம்ம வாழ்க்கை வாழிட்டுருக்கோம். எப்படி வாழிட்டுருக்கோன்னு சொன்னால் அதுக்குள்ளே அப்படியே மாட்டியாச்சு. ஒரு பற்றுதல் உள்ள கிரகஸ்தனுக்கு ஆசைகள் திருப்தியே இல்லை, இனி ஆசைகள் இருக்கு. நிரந்தரமாக தன் குடும்பத்துக்கு வேண்டி வேலை செய்துட்டு இருக்கான். அவனுக்கு புலன் திருப்திக்கு பேராசை போகாமல் இருக்குது. அவனுக்கு நாக்கு ஜனநாங்க இதுக்குள்ளே இதில் மாட்டிருக்கான், மாயிலே மோகத்தில். வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். புலன் திருப்தியுள்ள ஆசையில் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும்? நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, ஆனந்தம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தாமரை பாதத்தில் இருக்குது. பகவானுக்கு சரண அவமே பக்தி பண்ணாமல் இந்த மாயில் வெளியில் வர முடியாது. ஸ்வர்க்கம், நரக்கம், மோட்சம் எல்லாம் மாயதான், மாட்டிடுவோம். ஹரி போல் தண்டவத் பிரணாம். அப்பா.